இந்திய விடுதலை போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் 253வது வீரவணக்க நினைவு நாள். சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் ஒண்டி வீரனின் திருவுருவப் படத்திற்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மலர்தூவி மரியாதை. 2024-25 ஆண்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கான எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் 7.5% உள் இடஒதுக்கீடு தரவரிசை பட்டியலில் ஊத்தங்கரை மாணவி ரூபிகா முதலிடம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கொண்டு வந்த 7.5% இடஒதுக்கீடுதான் இன்று எம்பிபிஎஸ் மருத்துவ படிப்பில் தேர்வாக காரணம் என பெருமிதம். ரிசர்வேஷனில் மாநிலத்தில் முதல் மதிப்பெண் எடுத்திருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி 7.5 ஸ்கீமில் தான் என்ன மாதிரி ஒரு ஏழை குடும்பத்தில் முழுக்க கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே படித்து இந்த மாதிரி ஒரு சாதனை பண்ண முடியும்னா அது வந்து 7.5 ரிசர்வேஷன் இருந்ததுனால தான். ஸோ இந்த ஸ்கீமை கவர்மெண்ட் கொண்டு வந்ததுக்கு கவர்மெண்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ். நீட் தேர்வில் 7.5% உள் இடஒதுக்கீட்டில் மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்த சேலத்தை சேர்ந்த மாணவி. நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்த மாணவிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. நான் 7.5ல வந்து ஸ்டேட்ல வந்து செகண்ட் பிளேஸ் வந்து எடுத்திருக்கேன். அதனால வந்து 7.5 கொண்டு வந்ததுக்காக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி ஐயாவை பார்த்து தேங்க்யூ சொல்றதுக்காக வந்தேன். 668 மார்க் எடுத்திருக்கேன். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சதுனால 7.5ல சீட் கிடைச்சது. 7.5ல கொண்டு வந்ததுக்கு வந்து தேங்க்யூ சொன்னேன். திருமண நிகழ்ச்சியில் கருணாநிதி நாணய வெளியீட்டு விழா தொடர்பாக பொம்மை முதல்வர் பேசியதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். தன் ஆட்சியை காப்பாற்ற பாஜகவின் மூத்த அமைச்சரை அழைத்து விழாவை நடத்தியுள்ளார் பொம்மை முதல்வர் என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அள்ளித்தளித்து ஆட்சிக்கு வந்தவர் பொம்மை முதல்வர் ஸ்டாலின். பணிவு என்றால் கிராம் என்ன விலை என்று கேட்பதோடு வாய்வீரம் காட்டி மமதையின் உச்சியில் அலைகிறார் என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். காங்கிரஸ் தலைவர்களை ஏன் அழைக்கவில்லை என்று கேட்டதற்கு பொம்மை முதல்வருக்கு ஏன் இத்தனை எரிச்சல்? மத்திய அரசின் நிகழ்ச்சி என்பதால் ராகுல் காந்தியை அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் பாஜகவுடன் ரகசிய உறவு வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதில் உளறுவதாக கழக பொதுச் செயலாளர் சாடல். பாஜகவுடன் கள்ள உறவு என எங்களை பார்த்து மீண்டும் சொன்ன பொம்மை முதல்வர், அவர்களை பார்த்து நாங்கள் ஒருமுறை சொன்னதற்கே மூளை இருக்கிறதா என கேட்கிறார். அப்படி என்றால் நாங்கள் எத்தனை முறை விடியா திமுக முதலமைச்சருக்கு மூளை இருக்கிறதா என கேட்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். டெல்லிக்கு காவடி எடுத்து தப்பிவிடலாம் என்று நினைத்தால் புத்திசாலிகளாக தமிழக மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள். விடியா திமுக அரசின் பொம்மை முதல்வருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி எச்சரிக்கை. திமுக பாஜக உறவை வெளிப்படையாக அறிவித்து விடுங்கள். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் வலியுறுத்தல். கருணாநிதி நாணயம் வெளியீட்டு விழாவை மத்திய அரசு விழா என்று முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கிறார் பொம்மை முதல்வர். சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் குற்றச்சாட்டு. பெற்ற நிகழ்ச்சி தமிழக அரசு நடத்திய விழாதான். அழைப்புதல் எந்த இடத்திலும் மத்திய அரசினுடைய பெயர் இடம்பெறவில்லை. அழைப்புதலிலே என்ன சின்னம் இடம்பெற்றிருக்கிறது என்பதை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நான் காட்டுகிறேன். ஆகவே அனைத்துக்கும் மேலாக அழைப்புதலில் அனைவரும் அழைத்தவர், அழைப்புதல் மூலமாக அனைவரையும் அழைத்தவர் தமிழக அரசினுடைய தலைமைச் செயலர், மத்திய அரசினுடைய இல்லை. இது மாண்புமிகு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் இது மத்திய அரசு விழா அல்ல என்று நேற்று இரவு அவர் அந்த நிகழ்ச்சிக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார். ஹிந்தி போடா என்று சொன்னவர்கள் இன்று இந்தி வாடா என்று கூறி வருகிறார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் பற்றி அரசியல் நாகரிகம் இல்லாமல் பேசியதை பொம்மை முதல்வர் வாபஸ் பெற வேண்டும் என முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் வலியுறுத்தல். ஹிந்தி ஒழிக என்று சொல்ல ஹிந்தி வேணாம் போடா அப்படின்னு நீங்க தானே டிஷர்ட் போட்டு அலையிறீங்க. தமிழ்நாட்டில் யார் டிஷர்ட் போட்டு அலையிறா?
அதனால கேட்குறோம், ஹிந்தி வேணாம் போடான்னு சொல்கிறீங்களே, இப்போ உங்கள் அப்பா திருவுருவ படம் படித்தோன்னே ஹிந்தி வாடா உள்ளன்னு சொல்கிறீங்களே, கோபேக் மோடின்னு சொல்கிறீங்களே, இப்போ வெல்கம் மோடின்னு சொல்கிறீங்களே, அதோடைய மர்மம் என்ன? திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் ஒண்டி வீரன் மணிமண்டபத்தில் அதிமுக சார்பில் மரியாதை. ஒண்டி வீரன் திருவுருவ சிலைக்கு முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமி மற்றும் நெல்லை மாநகர் மாவட்ட அதிமுக செயலாளர் கணேசராஜா உள்ளிட்ட நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை. பெரு நிறுவனங்கள் வாங்கிய 80,000 கோடி ரூபாய் கடன் தொகையை வசூலிக்க முடியவில்லை என இந்திய பங்குகள் பரிவர்த்தனை வாரியம் அதிர்ச்சி தகவல். விவசாயிகளிடமும் சாமானியர்களிடமும் கழுத்தில் துண்டு போட்டு வசூலிக்கும் வங்கிகள், பெருநிறுவன முதலாளிகளிடம் பேரமைதி. வெள்ளலூர் குப்பை கிடங்கில் தொடர்ந்து குப்பை கொட்டி வரும் கோவை மாநகராட்சிக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் கடும் கண்டனம். தொடர்ந்து குப்பைகளை கொட்டி பொதுமக்களுக்கு சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தி வரும் விடியா கோவை மாநகராட்சி நிர்வாகம். ஐஐடி, அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல்வேறு பல்கலைக்கழகங்களுக்கு ஜிஎஸ்டி செலுத்த கோரி மிஸ்டர் 56 இன்ச் அரசு நோட்டீஸ். பொதுத்துறை நிறுவனங்களுக்கு ஜிஎஸ்டி வரி விதித்து பதஞ்சலி உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு வரி விலக்கு அளிக்கும் அவலம். சென்னை அண்ணா சாலையில் தமிழ்நாடு மின்சார வாரிய கேங்மேன் தொழிற்சங்கம் சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டம். கேங்மேன் தொழிலாளர்களை அந்தந்த மாவட்டத்திலேயே பணியமர்த்த வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தல். செங்கல்பட்டு அருகே அரசு பேருந்தில் பெயர் பலகை வேலை செய்யாததால் எந்த ஊர் செல்கிறது என தெரியாமல் குழம்பிய பயணிகள். போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் வியாக்கியானம் பேசுவதை விடுத்து அரசு பேருந்துகளில் கவனம் செலுத்த மக்கள் வலியுறுத்தல். ஈரோடு, கோவை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட நான் முதல்வன் திட்ட பயிற்றுநர்கள் ஊதியம் வழங்க கேட்டு ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு. நான் முதல்வன் என திட்டம் மட்டும் வைத்தால் போதாது, அதில் பணியாற்றுபவர்களுக்கு மாதந்தோறும் சம்பளம் வழங்க வேண்டும் என பொம்மை முதல்வருக்கு மக்கள் வலியுறுத்தல். தமிழ்நாடு அரசோட நான் முதல்வன் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு செயலாக்க திட்டத்துறை மூலிமா பயிற்சி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தில் நாங்கள் கிட்டத்தட்ட ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் நீலகிரி, சேலம் மாவட்டங்களில் 150க்கும் மேற்பட்ட ட்ரைனர்ஸ் தினம் பஸ் பேர் செலவு பண்ணி போய் பயிற்சி எடுத்தோம். ஒவ்வொரு நாளைக்கும் எங்களுக்கான பயிற்சி தொகைக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸும் நாங்கள் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் எங்களுக்கு அவங்க என்ன ஒப்பந்தம் பண்ணாங்கன்னா 45 நாளில் உங்களோட சேலரி உங்களோட அக்கௌண்ட் கிரெடிட் ஆயிருன்னு சொன்னாங்க. பட் ஆனால் இது வரைக்கும் நாங்கள் கிரெடிட் ஆகலை. கும்பகோணம் கோவில் குளங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றாவிட்டால் அக்டோபர் 28ஆம் தேதி நேரில் ஆஜராக மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட குடிமராமத்து பணிகளை இனிமேலாவது விடியா திமுக அரசு மேற்கொள்ளுமா என பொதுமக்கள் கேள்வி. சென்னை மீனவாக்கத்தில் இருந்து கிண்டி செல்லும் ஜிஎஸ்டி சாலையின் நடுவே பாதாள சாக்கடை குழிக்குள் சிக்கிய அரசு பேருந்து. விடியாற்றில் சேதமடைந்த பாதாள சாக்கடை மூடியால் விபத்துக்கள் மற்றும் உயிரிழப்புகள் ஏற்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காலி குடங்களுடன் பெண்கள் காத்திருப்பு போராட்டம். விடியா திமுக அரசால் முறையாக குடிநீர் கூட வழங்க முடியாதா என மக்கள் கேள்வி. திருச்சியில் 5ஆம் வகுப்பு பள்ளி மாணவியை கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை. போதை இளைஞர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. தாம்பரம் அருகே 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த கார் ஓட்டுநர் போக்சோவில் கைது. வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் வெளியில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்து அத்துமீறல். நீலகிரி மாவட்டம் உதகையில் வெளுத்து வாங்கிய கனமழையால் ரயில்வே காவல் நிலையத்தை சூழ்ந்த வெள்ள நீர். உதகை அரசு போக்குவரத்து பணிமனை அலுவலகத்திற்குள் புகுந்த வெள்ள நீரால் ஊழியர்கள் தங்க இடமில்லாமல் தவிப்பு. கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் கொல்லப்பட்ட வழக்கில் மேற்கு வங்க அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்த உச்சநீதிமன்றம். பிரேத பரிசோதனை முடிந்து பெற்றோரிடம் உடலை ஒப்படைத்த பின் எஃப்ஐஆர் போட்டது ஏன் என மம்தா அரசுக்கு சரமாரி கேள்வி.
மருத்துவர்களை பாதுகாக்க மேற்கு வங்க அரசு தவறிவிட்டதாக உச்சநீதிமன்றம் கடும் விமர்சனம். போராடுபவர்கள் மீது அடக்குமுறையை கையாளக்கூடாது எனவும் கண்டிப்பு. பயிற்சி மருத்துவரின் பெற்றோரிடம் அவர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறியது யார் என காட்டமான கேள்வி. பயிற்சி மருத்துவக் கல்லூரி முன்னாள் முதல்வர் மீது வழக்கு பதிவு செய்யாதது ஏன் என உச்சநீதிமன்றம் பாய்ச்சல். கொல்கத்தா அரசு மருத்துவக் கல்லூரியில் பயிற்சி மருத்துவர் கொல்லப்பட்ட பின் பதவி விலகிய கல்லூரி முதல்வர் ராஜினாமா செய்த 2 நாட்களில் வேறு கல்லூரியில் முதல்வராக எப்படி நியமிக்கப்படுவார் என நீதிபதிகள் மம்தா அரசுக்கு கேள்வி. போராட்டத்தை கைவிட்டு மருத்துவர்கள் பணிக்கு திரும்ப உச்சநீதிமன்றம் வேண்டுகோள். மருத்துவர்களின் பிரச்சினையில் உச்சநீதிமன்றம் ஆழ்ந்த கவலைகளை கொண்டுள்ளதாகவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உத்தரவாதம். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பாரமுல்லாவில் 4.9 ரிக்டர் அளவு கொண்ட மிதமான நிலநடுக்கம். சிசிடிவியில் பதிவான நிலநடுக்க காட்சிகளால் மக்கள் அதிர்ச்சி. தனிநபர் தரவு பாதுகாப்பு மசோதாவுக்கான கொள்கை அடுத்த 1 மாதத்துக்குள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என மத்திய அரசு தகவல். தனிநபர் பாதுகாப்பு என்பது அடிப்படை உரிமை என உச்சநீதிமன்றம் அறிவித்து 6 ஆண்டுகள் கடந்த பின்னரும் கொள்கை வகுப்பதில் மிஸ்டர் 56 இன்ச்சு அரசு ஆமை வேகம். இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதில் விதிமீறல் இல்லை. 1 கிராம் எடை குறைவாக இருந்தாலும் தகுதி நீக்கம் என்பது விதி என தீர்ப்பில் சுட்டிக்காட்டிய விளையாட்டுக்கான நடுவர் நீதிமன்றம். சென்னையில் முதல் முறையாக ப்ரோ கோல்ஃப் விளையாட்டுப் போட்டிகள் இன்று தொடக்கம். கோல்ஃப் விளையாட்டில் முத்திரை பதித்து வரும் வீர் அட்லாவாட், மனு கான்டன், ரஷித் கான் உள்ளிட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்பு. 20 வயதுக்கு உட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து போட்டியில் பூட்டானை வென்றது இந்தியா. நேபாள நாட்டில் நடைபெற்ற போட்டியில் பூட்டானை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி இந்தியா வெற்றி.